வணக்கம் மாணவ செல்வங்களே. வெல்கம் டு ஸ்மார்ட் அகாடமி காக்னிசன்ட். இப்போது நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7, 8, 9 அதற்கான 1 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னே நம்ம சேனலில் இயல் 1, 2, 3 மற்றும் இயல் 4, 5, 6 என்ன 2 வீடியோ அப்லோட் செய்துள்ளோம். அந்த வீடியோக்களுக்கான அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து விட்டு இதை பார்த்தாலும் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுகிற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். மாணவர்களின் பெற்றோர்களே, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் உறவினர் வீடுகளிலோ அல்லது உங்கள் பக்கத்து வீடுகளிலோ இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த வீடியோவையோ அல்லது அதன் லிங்கையோ அனுப்பினால் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். நாம் இப்போ இயல் 7, 8, 9க்கான 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 1 மார்க் கேள்விகளை பார்க்கலாம். இந்த இயல் 7 எதை பற்றி கூறுகிறதுனா, நாகரிகம், நாடு, சமூகம் போன்ற தலைப்புகளில் உள்ள கதைகள் அல்லது கவிதைகள் இதில் இடம்பெறும். உரைநடை உலகம் இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொஸ்டின் எப்படி வரும்னாக்கா, சிற்றக்கல் ஒளி உரைநடை உலகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம். இந்த மாப்போ சிவஞானத்தை சிவஞானி என்றும் அழைத்தார்கள். அதுக்கு எப்படி கேள்வி வரும்னாக்கா, சிவஞானி என்று மாப்போசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார் என்று வரும். அது சரபையர்ன்ற ஒருத்தர் தான் அந்த மாதிரி கூப்பிட்டார். மாப்போ சிவஞானம் அவர்களின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலிலிருந்து தான் இந்த கட்டுரை பகுதி தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. இவர் சிலம்பு செல்வர் என்றும் போற்றப்பட்டார். இவர் மாப்போ சிவஞானம். இது எப்படி கேள்வி வரும்னாக்கா, மாப்போ சிவஞானம் எதற்காக சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு வரும். அது எப்படி என்றால், அவர் சிலப்பதிகார பாடல்களையும் சிலப்பதிகார கதைகளையும் தான் உதாரணமாக கொண்டு கவிதைகள், கட்டுரைகள், மேடை பேச்சுக்கள் இதெல்லாம் நடத்தினார். அதனால் அவருக்கு சிலம்பு செல்வர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவர் தன்னுடைய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விட்டார். இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இந்த நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னு வரும். அது சிலம்பு செல்வர் சிவஞானம். அதே மாதிரி அவர் எந்த வருடத்தில் அதை எழுதினார் அப்படின்னு கேள்வி வரலாம். 1966. அல்லது சாகித்ய அகாடமி விருது பெற்ற அவரின் மாப்போ சிவஞானத்தின் நூல் பேர் என்னன்னு கேட்க வரலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல 2 அல்லது 3 கொஸ்டின்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பல கேள்வித்தாள்களில் இது வந்திருக்குது 1 மார்க் கொஸ்டினாக. அடுத்தது, ஏர் புதிதா என்ற கவிதை பேழையின் ஆசிரியர் கு.ப. ராஜகோபாலன். இவர் கும்பகோணத்தில் பிறந்தவர். இவர் கோபாரா அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேள்வி வந்தாலும் கும்பகோணத்தில் பிறந்தவர். மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர். அடுத்தது மெய்கீர்த்திங்கிறது என்னென்னா, ஒரு அரசனுடைய பெருமையை பற்றி கல்வெட்டுகளில் வடிக்கப்படும் ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் மெய்கீர்த்தின்னு பேர். கோப்பெரகேசரி, திருமூல சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட டேஸ் மன்னன் மெய்கீர்த்தின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது அப்படின்னாக்கா, 2ஆம் ராஜராஜ சோழனது இது மெய்கீர்த்தி தான் நமது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்தது, சிலப்பதிகார கவிதை பேழையின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் சொல்லும் பொருளும் வரும். சொல்லும் பொருளுக்கு நமக்கு கொஷின் பேப்பரில் 2 மார்க்குக்கு வரும். அது என்னன்னாக்கா, சுண்ணம், நறுமணப்பொடி, கார்கர், நெய்பவர், தூசு, பட்டு, துகிர், பவளம், வெறுக்கை, செல்வம், நொடை, விலை, பாசவர், வெற்றிலை விற்போர், ஓசுனர், எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர், ஓவியர், மண்ணீட்டாளர், சிற்பி, கிளி, துணி. பாசவர், வெற்றிலை விற்போர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். இந்த பாசவரும் ஓசுனரும் போன வருஷத்துலேயே வந்திருந்தது, கொஷின் பேப்பரில் வந்திருந்தது. அதே மாதிரி இலக்கண குறிப்புக்கும் 2 மார்க் கொஷின். அது வண்ணமும் சுண்ணமும் என்னும்மை. அதில் பார்த்தீங்கன்னா உம்முன்னு வந்தால்
அது எண்ணுமைன்னு நான் போன காணொளியிலே சொல்லியிருந்தேன். வண்ணமும் அந்த எப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் முடிவில் இருந்ததுன்னா அது எண்ணும்மை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பயில் தொழில் வினைத்தொகை. பயில் தொழில்ங்கிறது என்ன தெரியுமா? வினைத்தொகை. வினைத்தொகை எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, அந்த வினை சொல் 3 காலங்களையும் குறிக்கும். அதாவது பயில் தொழில்னா நிகழ்காலம், பயின்ற தொழில்னா இறந்த காலம், பயிலும் தொழில் அப்படின்னாக்கா எதிர்காலம். அது 3 காலங்களையும் குறித்து அது வந்து வினைத்தொகை. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் எப்படியெல்லாம் வந்து அதை பிரித்து எழுதி அதுக்கு விளக்கம் எழுதணுன்றதை போன 2 காணொளிகளிலையும் நான் ஒவ்வொரு இயலுக்கும் அந்த 6 இயல்களையுமே சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் இன்னொரு வாட்டி சொல்லுகிறேன். பார்த்திங்கன்னா, மயங்கிய, மயங்கு கூட்டல் ஈ அல்லது இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ, மயங்கு பகுதி, ஈ இன் இறந்த கால இடைநிலை, இன் புணர்ந்து கெட்டது, ஈ உடம்படுமை, அ பெயரச்ச விகுதி. இந்த மாதிரி பகுபத உறுப்பிலக்கணத்தை எப்படி படிக்கணும்னா, முதல்ல படிக்கிறப்ப அதை ஒரு மனப்பாட பகுதி மாதிரி படிக்கணும். அதற்கப்புறம் பிறகு உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலோட்டமாக படித்தாவே போதுமானதாக இருக்கும். ஈஸியாக இதில் 2 மார்க் எடுத்துடலாம். இப்போ நான் குறிப்பிட்ட இருக்கிற இந்த இது பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் 2 மார்க்குக்கு வரும், இலக்கண குறிப்பு 2 மார்க்குக்கு வரும், பகுபத உறுப்பிலக்கணம் 2 மார்க்கு. ஸோ 6 மார்க்குக்கு உண்டான பகுதி ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குது உங்களுக்கு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஏன்னா 5 காப்பியம் இருக்காது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிவக சிந்தாமணி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்துக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்குது. எப்படின்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் இது ஐம்பெரும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாக்கா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்று எதுனாக்கா சிலப்பதிகாரம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் ஏற்கனவே நிறையா வாட்டி வந்திருக்குது. இதில் இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரத்துக்கும் ஒரு இயல்பான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னவென்றால், மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருக்கிறது. அதாவது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி தான் மணிமேகலை. மணிமேகலை அப்படிங்கிறது சிலப்பதிகார பாத்திரத்தில் வருகிற மாதவியின் மகள். மாதவியோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. மணிமேகலைங்கிறவங்க மாதவியோட மகள். அதனால் இது தாயினோட கதை வந்து சிலப்பதிகாரத்துலேயும் மகளோட கதை மணிமேகலையிலும் வர்றதுனால இதுக்கு இரட்டை காப்பியம் என்று பெயர் பெற்றது. சில மாணவர்களுக்கு இரட்டை காப்பியம்னா அது என்ன அப்படின்னு அர்த்தம் புரியாமல் கூட இருக்கலாம். இதுதான் அதனோட அர்த்தம். இன்னும் விளக்கம் தேவைப்பட்டால் உங்களோட ஆசிரியர்களிடம் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவதன் அர்த்தம் என்னன்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கைடில் பார்த்தாலும் இருக்கும். நீங்கள் ஆசிரியர் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது மங்கையார் பிறப்பதற்குன்றதில் மகளிர் பற்றின இது, அதாவது பெண்களை பற்றின வெற்றி பெற்ற பெண்களை பற்றின இது ஒரு 5 அல்லது 6 பெண்களுடைய இது இருக்கும். அது யார் யாருனாக்கா, இவங்க எம்எஸ் சுப்பலட்சுமி. அவங்க வந்து மிகப்பெரிய இசைக்கலைஞர், பாடல்கள் பாடுவாங்க. அடுத்தது பார்த்தா அவங்க பெற்ற விருதுகள், சுப்பலட்சுமி அவர்கள் பெற்ற விருதுகளாக தாமரையணி விருது. இது 1954. இதுவும் 1 மார்க்கில் வரும். அப்புறம் பாலசரஸ்வதிங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து பரதநாட்டியத்திற்காக முதலில் ஏறினவர். அப்புறம் சங்கீத சமாசத்தில் அரங்கில் நடன நிகழ்ச்சியில் நடந்தது, அதுவும் இருக்குது. அது அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். இவங்க வந்து ராஜம் கிருஷ்ணங்கிறவங்க வந்து ஒரு பெண் எழுத்தாளர். இவங்க எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புனிதம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அடுத்தது அன்பரசி, அதாவது கிருஷ்ணாமால் ஜெகநாதன். இவங்க வந்து கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலேயே இதுக்கு நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள். இவர்களை பற்றியும் 1 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சின்ன பிள்ளை இவங்களும் வந்து ஜனாதிபதி அவார்டெலாம் வாங்கினவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்திய தேசிய இந்திய விடுதலைக்காக போராடினவங்க. அடுத்தது புறப்பொருள் இலக்கணம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டு தோட்டலையும் அழகுக்காக வளர்க்கப்பட்ட இட்லி பூ, அதை தான் நம்ம அந்த காலத்தில், அதாவது சங்க காலத்தில் அதை வெட்சி பூன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நிறையா வீடுகள் அது இருக்குது. ஒருவேளை மாணவர்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். இட்லி பூன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து வெட்சி பூ.
அதே மாதிரி இங்கே வந்து 12 வகையான பூக்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைமுறைகள் இருக்குது. அதாவது அரசர்கள் சூடினது, வீரர்கள் சூடியது அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் 1 மார்க்ஸில் படிக்கலாம், 5 மார்க்ஸில் படிக்கிறப்ப ஈஸியாக புரியும். சரி, அடுத்தது வந்து இந்த இயலினோட இறுதியில் வர்ற திறனறிவோம் பார்ப்போம். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. அகரவரிசைன்னு தெரியும், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம எழுதுறது, உழவு, மண், மாறு, ஏடு அப்படின்றது. அதை வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எதை ஆர்டர் பண்ணி எடுத்துருந்தது. அப்புறம் மாலவன் குன்றம் போனாலன்னா வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும், மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பேவே முறையே அப்படின்னா இதில் வந்து 2 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 2 ஆன்சரு. அதாவது மாலவன் குன்றங்கிறது திருப்பதியும், வேலவன் குன்றங்கிறது திருத்தணியும். வேலவன் குன்றம்னா உங்களுக்கு தெரியும், அவர் முருகன், திருத்தணியில் முருகன் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி திருப்பதியில் பார்த்தீங்கன்னா மாலவன் இருக்கிறாரு. மாலவன் யாருன்னா பெருமாள். தன் நாட்டு மக்களுக்காக தந்தையும் தாய் மகனுமாக இருந்த அரசன் என்ற மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். நெறி நின்று காப்பவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாட்டை கைப்பற்றல், ஆணையரை கவர்தல், வலிமை நிலைநாட்டல், கோட்டை முற்று. அதில் வந்து வலிமை நிலைநாட்டல் தான் ஆன்சரு. அதாவது அரசரும் வீரர்களும் போரிட்டு தான் அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து பூச்சூடி தான் வந்து போரிடுவாங்க. அது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு நெறி இருக்கிறது. அந்த நெறியை வச்சு தான் வந்து வலிமை நிலைநாட்டுறதுக்கு எந்த பூ சூடுவாங்கன்னா தும்பை பூவை. இப்போ வாகைப்பூ அதாவது ஒரு அரசன் வந்து வெற்றி கொண்டு விட்டான்னா வாகைப்பூவை சூடுவாங்க. அந்த மாதிரி இது வலிமை நான் வலிமையானவன் அப்படின்னு அரசன் சொல்கிறதுக்கு அவங்க தும்பை பூவை சூடி வருவாங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கூறி நினைத்தது சிலப்பதிகாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்க. இது பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கங்கிறது ஏற்கனவே 2 காணொலி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கிற பகுதி இனிமேல் வர்ற பகுதிகள்லாம் இதை. ஆனால் மாணவர்கள் அதிகப்படியாக அதை கவனம் செலுத்துறதில்ல. மொழிபெயர்க்குங்கிறது டிரான்ஸ்லேஷன். இங்கே ஒரு இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும். என்ன கதைன்னா ஏதாவது நம்ம பாடப்பகுதி சம்மந்தப்பட்ட கதை தான் அங்கே இருக்கும். அந்த கதையை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில புலமையிலேயே ஈஸியாக புரியும். அந்த புரிஞ்சதை அப்படியே தமிழில் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். கண்டிப்பாக தலைப்பிட வேண்டும். தலைப்பிட்டால் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். மொத்தம் இது 5 மார்க் கொஸ்டின், அதில் 1 மார்க் தலைப்புக்கே வந்துடும். அந்த கதை எதை சம்மந்தப்பட்டது, இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பில் வந்து ஒரு 2 வாரத்தில் தலைப்பு கொடுத்தீங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம் கிடைக்கும். மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் 4 மார்க்கு. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க. வரப்போகிறேன், இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் அதிகம், முன்னுக்கு பின் மறக்க நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன் அதிலிருந்து எடுத்து ஒரு லைனை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இன்னும் 2-3 லைன் அதிலேருந்து உருவாக்கலாம். அது நீங்கள் கைடை வச்சு பார்த்துக்கிட்டாலோ அல்லது உங்கள் பள்ளியில் கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ் வச்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஊர்களின் பெயர்களை மறுவில் எழுதுகிறேன்னா இப்போ அதாவது அந்த புதுக்கோட்டை அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரி ஈஸியாக கூப்பிட்றோம்னா ஷார்ட்கட்டில் புதுவை, திருச்சிராப்பள்ளினா திருச்சி, உதகமண்டலம்னா ஊட்டி, கோயம்புத்தூர்னா கோவை, நாகப்பட்டினம்னா நாகை, புதுச்சேரினா புதுவை, கும்பகோணம்னா குடந்தை, திருநெல்வேலினா இது நெல்லை, மன்னார்குடினா மண்ணை, மயிலாப்பூர்னா மயிலை, சைதாப்பேட்டைனா சைதை, அந்த மாதிரி வரும். அது ஈஸியாக இதில் 2 மார்க் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் படம் தரும் செய்தி. போன காணொலிகளிலே நான் சொல்லியிருக்கேன். இது ஈஸியாக மார்க் எடுக்கிற பகுதி. படம் தரும் செய்தியை பத்தியாக எழுதவும், ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி எழுதணும். இதை படித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த படத்துக்குள்ளே ஒரு 2 லைன் இருக்குது. வீறு கொண்டு முன்னேறும் காலட்படை, குதிரைப்படை, யானைப்படை, 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம், திருப்புடைமருதூர், திருநெல்வேலியில் திருப்புடைமருதூர்ன்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் ஒன்று இருக்குது, சுவரோவியம். அந்த சுவரோவியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இது இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை வந்து ஆசிரியர்கள் சொன்னதையோ இல்லை உங்களோட மாணவர் கையேடுகளை வச்சோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காட்சியை கண்டு கவிஞராக எழுதுக. இது நான் ஒவ்வொரு இயல்லையும் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு படம் இருக்கும், அந்த படத்துக்குள்ளே ஒரு கதை இருக்கும். அந்த கதையை நம்ம வந்து வரி வடிவமாக ஒரு செய்யுளாகவோ அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவோ, அதாவது லைன்ஸாகவோ எழுதலாம். அதுக்கு ஒரு தலைப்பு கண்டிப்பாக இடணும், அது ரொம்ப முக்கியம். காட்சியை கவிஞராக கண்டு சரி. அடுத்தது
அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம். இந்த கலைச்சொற்கள் அறிவோங்கிறது இங்கே பாடத்துக்குள்ளேயே இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸை எடுத்து போட்டு அதுக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் தமிழில் இருக்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், பேட்டன்ட்னா காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம், கில்டுனா வணிகக்குழு, இரிகேஷனா பாசனம், டெரிட்டரினா நிலப்பகுதி, இது டெரிட்டரினா நிலப்பகுதி. இது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு வரும். அறிவை விரிவிசை இதில் வந்து 1 மார்க்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் நா முத்துசாமி. இந்த லெஃப்டில் இருக்கிறது பூரா புத்தகத்தினோட பேர், ரைட்டில் இருக்கிறது அதை எழுதிய ஆசிரியர்களோட பெயர். இப்போ இயல் 8க்கு போகிறோம். இதில் முக்கியமான 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கவிதை பேழையில் ஞானம் கவிதை பேழையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பிலிருந்து இந்த கவிதை எடுக்கப்பட்டிருக்குதுன்னா கோடை வயல் அப்படின்றது கேள்வி வரும். தீசோ வேணுகோபாலன் எந்த தொகுப்பிலிருந்து நமது பாடப்பகுதியின் கவிதை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கோடை வயல். அடுத்தது இவர் வந்து திருவையாற்றில் பிறந்தவர். இதில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அங்கே இருக்குது பாருங்கள். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு, அதாவது தீசோ வேணுகோபாலனின் கவிதை தொகுப்பு டேஷ் அப்படின்னு வரும். இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்திருந்தது. அது மீட்சி விண்ணப்பம். அப்புறம் இது இந்த கொஷின் வந்து போன வருட தமிழ் திறனறிவு தேர்வுலையும் இது வந்துடுது. மீட்சி விண்ணப்பன்ற இந்த 1 மார்க் கொஷின் வந்திருந்தது. நீங்கள் வந்து +1 போகிறப்ப 10th முடிச்சு +1 போகிறப்ப தமிழில் திறனறிவு தேர்வுன்னு ஒரு தேர்வு நடத்துகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதில் 1500 பேரில் ஒருத்தராக நீங்கள் வந்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் ஆனீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வரும். அனைத்து இனத்தவருக்கும் அது வரும். இது பார்த்தீங்கன்னா அதில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, மீட்சி விண்ணப்பன்ற கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது காலக்கணிதம். காலக்கணிதம் கவிதை பேழையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அவர் கண்ணதாசன். கண்ணதாசனை பற்றி உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோட பெற்றோர்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியா முழுவதும் பெருமை பெற்ற ஒரு திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இது அர்த்தமுள்ள இந்து மதன்ற ஒரு 6 தொகுதிகளை கொண்ட புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் இப்போ நம்ம இதில் வந்து மனப்பாட பகுதியெல்லாம் கூட வந்திருக்குது. அடுத்தது இவருக்கு கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் என்னன்னாக்கா முத்தையா. அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்ற கூட கேள்வி வரலாம். இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டி அப்படின்ற ஒரு இதில் பிறந்தார். அப்புறம் கண்ணதாசன் அவர்கள் முதலில் எழுதிய திரைப்பட பாடல் எதுன்னு கேட்பாங்க. அந்த பாடலோட பெயர் கலங்காதிருமணமே. அடுத்தது அப்புறம் கண்ணதாசன் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் டேஸை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். இதுவும் தமிழ் திறனறி தேர்வில் வந்த ஒரு கொஸ்டின், மெய்யியலை. அடுத்தது அவர் டேஸ் புதினத்திற்காக, அதாவது அவர் எழுதிய எந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சதுன்னா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா சேரமான் காதலி. இப்போது நம்ம வந்து புக் பேக்கில் இருக்கிற திறனறிவோம் பார்க்கலாம். திறனறிவு தேர்வு கொஸ்டின்கள். மேன்மை தரும் அறம் என்பது என்னவென்றால் அதுக்கு ஆன்சர் வந்து கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அறத்திலேயே மேன்மையான அறம் எதுனாக்கா கைமாறு, நமக்கு திரும்பி வரும்னு யோசனை பண்ணாமல் செய்கிற அறங்கள். அடுத்தது வீட்டை தொடர்த்து சாயமடித்தல். இவ்வடி குறிப்பிடுவது இடையாறாது அறப்பணி செய்தல். எந்த ஓய்வு ஒளிச்சலும் இல்லாமல் ஏதாவது ஒரு அறப்பணியை நாம் பொதுமக்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த அடி குறிப்பிடுகிறது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் ஒரு கொஷின். அடுத்தது பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் அப்படின்ற இதில் 2 கொஷின் இருக்குது. அதே மாதிரி ஆன்சரும் 2 இருக்குது. அதியன் பெருஞ்சாத்தன் 2 இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது 2 கொஷின், டபுள் ஆன்சர் இருக்கிற ஒரு கொஷின், கவனமாக படிக்கணும். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுவோர்
பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இது அந்த காலக்கணிதம் மனப்பாட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்ந்து இது வருது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்னன்னு கேட்குறாங்க. அகவற்பாவா, வெண்பாவா, வஞ்சிப்பாவா, களிப்பாவான்னு. அது அகவற்பா. அடுத்தது நாம் மொழிபெயர்ப்பு, இந்த இயலில் வர மொழிபெயர்க்க பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மொழிபெயர்க்க மற்றும் அதற்கு தலைப்புடனே கொடுத்துருப்பாங்க. சில நேரங்கள் வெறும் மொழிபெயர்க்கன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் மொழிபெயர்ப்புக்கு தலைப்பிட்டு போட்டால் தான் 5 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். இது அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில புலமையில் படித்து அதை அப்படியே எழுதுங்க. ஒரு வாட்டி இன்னும் டெவலப் பண்ணால் கூட அதை ஒரு வாட்டி அடிச்சுட்டு கூட கீழே மறுபடியும் எழுதுனீங்கன்னா இந்த மாணவர் இந்த மாணவரோ மாணவியோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்னு 5 மார்க் முழுசாக போடுவாங்க. இது ஈஸியாக மார்க் எடுக்கிற பகுதி. ஆனால் மாணவர்கள் அதில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் கவனம் செலுத்தினா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நாங்கள் இங்கே நிறைய இதுகள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லோ கலரில். அதில் சிலதெல்லாம் எனக்கு நேரம் காரணம் கருதி நான் சிலதெல்லாம் சொல்லாமல் விட்டுருப்பேன். அது நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் வீடியோவை மூவ் பண்ணி அல்லது பாஸ் பண்ணி அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்கலாம். கூடவே உங்கள் ஸ்கூலில் கொடுக்கப்பட்ட மெட்டீரியலோ அல்லது நீங்கள் வச்சுருக்கிற கைடையோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. புத்தகத்தையும் பக்கத்தில் வச்சுங்க. ஈஸியாக அதை நீங்களால் மார்க் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது. அடுத்தது சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. இதில் பார்த்தீங்கன்னா 4 சொல் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சொல்லை மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னா, காணடை என்பது. காணடை அப்படிங்கிறதுனா கான் அடை அப்படின்னா கான்னா காட்டை, அடைதல் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டை சேர்தல். இப்போ நாம் வழக்கத்தமிழில் நம்ம சேர்தல்னு சொல்கிறோம். முன்ன அடைதல், கான் அடைதல்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதேமாதிரி கான் நடை, காட்டுக்கு நடத்தல். கான்னா காடு. நீங்கள் சொல்லும் பொருளும் கூட இந்த கான்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே காடு, கான் = காடுன்னு இருக்கும். அடுத்தது கால்நடை, காலால் நடத்தல். இவ்வாறு 3 வகையாக பிரித்து பொருள் கூறலான்னு சொல்கிறாங்க. இது 2 மார்க் கொஷின். அடுத்தது அகராதியில் காண்க. அது பார்த்தீங்கன்னா உங்கள் கைட்லேயே இருக்கும். அடுத்தது கலைச்சொற்கள் அறிவோம். இது 1 மார்க் கொஷின். பிலீஃப்னா நம்பிக்கை, ரெனேசன்ஸ்னால் மறுமலர்ச்சி, ஃபிலாசபர்னா மெய்யியலாளர், ரிவைவலேஷன்னா மீட்டுருவாக்கம். அடுத்தது காட்சியை கண்டே கவனூரை எழுதுக. இது நான் ஒவ்வொரு இயல்லையும் சொல்கிறது தான். ரொம்ப முக்கியமான பகுதி. 5 மார்க் ஈஸியாக எடுக்கிற பகுதி. என்ன ஒன்றுன்னா, செய்தியை எழுதிட்டு மாணவர்கள் தலைப்பை விட்டுறாங்க. இல்லைன்னா அதை கவிதையாக எழுதுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு நயம் இல்லாமல் எழுதிடுறாங்க. அவ்வளோதான ஒழிய மற்றபடி எப்படி நீங்கள் அட்டன் பண்ணாலும் அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இந்த படத்துக்குள்ளே ஒரு கதை இருக்குது. அதை கதையை படிங்க. ஒரு செல்வந்தர் கையில் நல்லா பாருங்கள், தங்க காப்பெலாம் போட்டுக்கிட்டு பணம் முடிச்ச கொடுக்குறாங்க. ஒருத்தர் வசதி இல்லாத ஒரு மனிதர் அதை பெற்றுக்கிறாரு. அதை எப்படி என்கிறது தான் இந்த கதைக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கைடில் எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு உங்கள் மனசில் ஓடுற கற்பனையும் சேர்த்து அதில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். 5 மார்க்கை ஈஸியாக எடுத்துடலாம். தலைப்பை எழுதுதல் மறந்துடக்கூடாது. அடுத்தது அறிவை விரிவு செய். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அறிவை விரிவுக்கு 1 மார்க் கொஷின் வரும். ஏதாவது ஒன்று வரும். இந்த 3ல் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வரும். அறமும் அரசியலும், மூவரதரசனார், அபிக்கவிதைகள், எண்ணங்கள், MS உதயமூர்த்தி. இந்த MS உதயமூர்த்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியுது. உங்கள் பெற்றோருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த MS உதயமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு இளமை காலத்தில் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் ஒரு தொழிலதிபராக மாறி நிறைய தான தர்மங்களும் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலும் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அதாவது இளைஞர்களை எப்படி மேம்படுத்தணும், தங்களோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உயரணும்னு எழுதியிருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபரு. அவரை பற்றி ஒரு திரைப்படமே வந்தது. அவரோட கதையை தழுவி ஒரு திரைப்படம் வந்தது. அதுதான் கமலஹாசன் அவர்கள் நடித்த உன்னால் முடியும் தம்பி என்ற ஒரு படம். அந்த படத்தில் கமலஹாசன் அவர்களுடைய பேரே உதயமூர்த்தி தான். நீங்கள் உங்களோட பெற்றோர்களை கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, ஓ அப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்.
என்னடா இது திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. திரைப்படத்துலேயும் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் இது. திரைப்படத்துலங்களுக்கு இருக்கிற கெட்ட விஷயங்களை ஒதுக்கிட்டு நம்ம திரைப்படத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அதெல்லாம் தப்பே இல்லை. எந்த ஒரு மீடியாவிலும் இருக்கிற நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதில் தப்பே இல்லை. இயல் 9 இதில் பார்த்தீங்கன்னா மனிதம் ஆளுமை, தமிழருடைய மனிதாபிமானத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆளுமை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். இன்றைக்கி பற்றி அமெரிக்க நாடுகளில் மற்றும் இங்கிலாண்டில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் தங்களுடைய பெரும் பதவிகளை பகிர்ந்து கொண்டுகிறார்கள். அதே மாதிரி அதை தான் இதில் சொல்கிறாங்க ஆளுமை. ரைட்டு. இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் உங்களுக்கு ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களோட பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். இவர் மிகப்பெரிய எழுத்தாளர். இவர் குடியரசுத் தலைவர் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. அது எந்த படத்துக்குன்னு கேட்பாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அது உன்னை போல் ஒருவன். அடுத்தது அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். அது எந்த புதினம்னா புத்தகம். அதுக்கு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்தது சோவியத் நாட்டு விருது, ஞானபீட விருது, தாமரை திரு விருது, இதெல்லாமே அவங்க வாங்கியிருக்கிறாரு. மிகப்பெரிய எழுத்தாளர் இவர். அவருடைய பல கதைகள் திரைப்படங்களாக வந்திருக்குது. இவருக்கு சிறுகதை மன்னன்ற, அதாவது ஜெயகாந்தன் அவர்களுக்கு சிறுகதை மன்னன் அப்படின்ற ஒரு பெரிய பட்டம் இருக்குது. ஏன்னா நிறைய சிறுகதைகள் மக்கள் சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் நிறைய எழுதி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது கவிதை பேழை. இதில் பார்த்தீங்கன்னா சித்தாள் என்கிற கவிதை பேழை இருக்குது. சித்தாள் என்கிற கவிதை பேழையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. நாகூர் ரூமி. நாகூர் ரூமி அவர்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. அது முகமது ரஃபி. இவர் 1980, 90களில் பார்த்தீங்கன்னா கணையாளி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, இன்னமும் இருக்குது. அதில் எழுத்தாளராக எழுதிக்கிட்டு இருந்தார். பல கவிதைகள், கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி இதில் இருக்குது. இவர் சிறுகதை தொகுதிகளை நிறைய எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான சிறுகதை தொகுதி என்னென்னா கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்றது. இது கூட கேள்வி வந்திருக்குது. அதாவது முகமது ரஃபி என்கிற நாகூர் ரூமி எழுதிய முக்கியமான நாவல் எதுன்னு கேட்பாங்க. அது கப்பலுக்கு போன மச்சான். அடுத்தது தேம்பாவணி என்கிற கவிதை பேழையின் ஆசிரியர் என்னன்ற கேள்வி வரும். வீரமா முனிவர். அடுத்தது சொல்லும் பொருளும். இதில் பார்த்தீங்கன்னா சேக்கை, படுக்கை, யாக்கை, உடல், பிணித்து, கட்டி, வாய்த்த, பயனுள்ள, இந்த மாதிரி இதெல்லாம் 2 மார்க்குக்கு வர்ற கேள்விகள். இன்னொரு சொல்லும் பொருளும் இருக்குது. இளங்கோல், இளம்பெயர், தயங்கி, அசைந்து, காய்ந்தேன், வருந்தினேன். அப்புறம் கொம்பு, கிளை, புலை, துளை, கான், காடு. நான் ஏற்கனவே சொன்னேன், கான் அப்படின்ற ஒரு இதை சொன்னேன். இதே இயல்ல காடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது கான். அது வேறு, அது கூட இன்னொரு வார்த்தை வந்தது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேம்ப, வாட, அசும்பு, நிலம். அப்புறம் உய்மிறை, வாழும் வழி, ஓர்ந்து, நினைத்து, கடிந்து, விளக்கி, உவமணி, மணமலர். இந்த உவமணி, மணமலர் அடிக்கடி வரும் சொல்லும் பொருளில் கொஷினில். படலை, மாலை, துணர், மலர்கள். அடுத்து இலக்கண குறிப்பு. தயவு செஞ்சு இது 2 மார்க் வர்ற ஏரியா. அது பல மாணவர்கள் இது ஏதோ நமக்கு ஆகாத ஒரு விஷயம் மாதிரி விட்டுட்டு வந்துடுறீங்க. தயவு செஞ்சு விடாதீங்க. ஒரு வாட்டி இதெல்லாம் படித்தா போதும், கண்டிப்பாக மனசில் நிற்கும். காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கண்ணீர் என்பதன் இடைக்குறை. பார்த்தீங்கன்னா கண்ணீர்னா அங்கே இடையில குறையுது பார்த்தீங்களா, அதனால தான் அது இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முனை. இது வினைத்தொகைகள். அது எப்படின்னாக்கா 3 காலத்துக்கும் வந்தால் அது வினைத்தொகை. காய்மணி, காய்கின்ற மணி, காயும் மணி, அந்த மாதிரி. உய்முறை, உய்யும் முறை, உய்த்த முறை, உய்முறை, அந்த மாதிரி. செய்முறை, செய்யும் முறை, செய்த முறை. இதெல்லாம் 3 காலத்துக்கு வரும். அதனால் இது வினைத்தொகை. மெய்முறைனா வேற்றுமை தொகை. அப்புறம் கைமுறைனா 3ஆம் வேற்றுமை, உருவம், பயனும், உடன் தொக்க தொகை. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக மனசளவில் நல்ல ஞாபகத்தில் நிற்கிற ஒரு விஷயம். நிறைய மாணவர்கள் இதையும் கொஞ்சம் ஒமிட் பண்ணுறாங்க. இப்போத்துலேருந்து படித்து பழகிங்க. ஏன்னா நீங்கள்லாம் 10th மாணவர்கள்.
நாளைக்கு பெரிய +1 +2 பெரிய கல்விகளுக்கு காலேஜெலாம் போகிறப்ப இது என்னானே தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால் சொல்கிறேன். அறியேன், அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன். அரி பகுதி, ஈ சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஒலித்தது, ஒலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. ஒலி பகுதி, இத் சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. அடுத்தது தேம்பாவாணி. தேம்பாவாணி என்ற எப்படி பிரித்தாங்கன்னா அப்படின்னாக்கா, தேம்பா கூட்டல் அணி, வாடாத மாலை அந்த மாதிரி வரும் அர்த்தம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. அடுத்தது இவர் 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணியாக இவரால் படைக்கப்பட்டது. இவர் வீரமாமுனிவர். இந்த கவிதை பேழையின் ஆசிரியர் வீரமாமுனிவர். இவரோட இயற்பெயர், இவர் தமிழர் அல்லாதவர். இவர் இத்தாலி நாட்டிலிருந்து தமிழை பயின்று ஒரு தமிழ் புலவராகவே மாறியவர். இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டாண்டி ஜோசப் பிஸ்கி. ஆச்சா, இது பார்த்திங்கன்னா இவர் வடமொழியில் இவரோட பேர் தைரியநாதர். இதெல்லாம் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனு. அடுத்தது ஒருவன் இருக்கிறான் என்ற விரிவானத்தின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா கு. அழகிரிசாமி. கு. அழகிரிசாமிக்கு சிறுகதைகள் என்ற தொகுப்பிலிருந்து தான் இந்த தொகுப்பு எடுக்கப்பட்டது. இவர் அழகிரிசாமிங்கிறவர் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். அரசு பணியை உதறிட்டு முழுவதுமாக எழுத்து பணியை மேற்கொண்டார். இவரை கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் என்று கேட்டால் அப்படின்னு ஒரு 1 மார்க்ஸ் வரும். இது கு. அழகிரிசாமி. அடுத்தது திறன் அறிவோம். இது இறுதியியல். இதில் பார்த்திங்கன்னா திறன் அறிவோம், அதாவது இந்த 1 மார்க்ஸ்லாம் வரும். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும், இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலைவிதி, பழைய காலம், ஏழ்மை, தலையில் கல் சுமப்பது. அது அதுதான் ஆன்சர். தலையில் கல் சுமப்பது ஆன்சரு. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு அல்லது பரிவோடு காக்க என்று வேண்டினார். இது கருணையன் எலிசபெத்துக்காக. வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணின்னு பார்த்தீங்கன்னா உபமையா, தற்குறிப்பேற்றமா, உருவகமா, தீவகமா. உபமை அணியா, தற்குறிப்பேற்ற அணியா, உருவக அணியா, தீவக அணியா. இது உருவக அணி. இது உருவகம்னு எழுதினா மட்டும் போதும். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதலானும் இருந்து எழுதுகிறேன் என்ற கூட்டில் நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அடுத்தது வழக்கம் போல் மொழிபெயர்க்க வருது. மொழிபெயர்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 அதாவது ஸ்பானிஷ் ப்ரோவர்புன்னு ஒன்று தனியாகவும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, அரிஸ்டாட்டிலு, வின்ஸ்டன் சர்ச்சில், நீங்கள் எல்லாம் தெரியும் இவர்கள் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள். அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட்டு, அரிஸ்டாட்டில் மிகப்பெரிய தத்துவ ஞானி, வின்ஸ்டன் சர்ச்சில்ங்கிற இங்கிலாண்டோட முன்னாள் அதிபர். அவர் முன்னாள் அதிபர். அவங்க என்னென்ன ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு முக்கியமான லைன், அதெல்லாம் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அப்படியே தமிழில் மாற்றி எழுதி மேலே ஆளுமைகளின் கருத்துக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு அது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக 5 மார்க் அடிச்சிடலாம். பொருத்தமான நிறுத்த குறியீடுகள் இது பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷில் பஞ்சுவேஷன் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இது தமிழில் நம்ம சொன்னோம்னா கமா, ஃபுல் ஸ்டாப்பு, அந்த அரைப்புள்ளி, கால் புள்ளி, அப்புறம் நிறுத்தல் குறியீடு, கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, இதெல்லாம் போட்டு எழுதணும். அதை நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சிங்கன்னாங்க எந்தெந்த இடத்துல எதாவது குறி போடலான்னு பார்க்கணும். இது 2 மார்க் கொஷின். இது ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை நிரப்புக. ரொம்ப முக்கியமான பகுதி. ஈஸியாக 5 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கு இந்த கொஞ்சம் மார்க்கு ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம அடுத்த இதுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகளை தான் ஈஸியாக அட்டன் பண்ணோம். ஆனால் மாணவர்கள் இதை தான் ஈஸியாக விட்டுட்டு வந்துடுறாங்க. அது இருக்கக்கூடாது. இனிமேல் தயவு செஞ்சு அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனலில் நாங்கள் அதெல்லாம் உங்களையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் முன்னெடுத்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் கொஸ்டினை மட்டும் சொல்ல, அதாவது நாங்கள் கொஸ்டினை மட்டும் சொல்கிறதுக்காக இந்த சேனலில் நாங்கள் உங்களை சந்திக்கலை.
அதற்கூட ஈஸியாக ஆன்சர் அட்டன் பண்ணி மார்க் எடுக்கிறதுக்காக சொல்கிறோம். தயவு செஞ்சு பொறுமையாக நிதானமாக கவனிக்கவும். இந்த காணொளி கொஞ்சம் பெரியதாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கையே நீங்கள் ஒரு வாட்டி பெரட்டின மாதிரி இருக்கும். இந்த 3 காணொளியும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் நாங்கள் ஆன்சரோடு கொடுத்துருக்குறோம். சிலது நேரமின்மை காரணமாக நாங்கள் தாண்டி இருப்போம். அதை நீங்கள் புக்கை வச்சு ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக 15 மார்க்கு கொஷின், அதை 1 மார்க்ஸ் வரும் இல்லையா, அதை வந்து ஈஸியாக 15 அல்லது 14 எடுத்து ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துகிட்டு தாண்டிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேர்க்கை எண் 4 வகுப்பும் பிரியும் இதுக்கெல்லாமே ஆன்சர் எதெல்லாம் எழுதணும்னு உங்கள் கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. அதை மாணவியின் பெயர், ஏதாவது ஒரு மாணவரோட பெயர் எழுதுங்க. அநேகமாக இதில் வந்து தேர்வில் வந்து உங்கள் பெயர் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஏலி கோட்டேலியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனுவலில் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க இந்த பெயரை தான் பயன்படுத்தணும்னு. அதில் பிறந்த நாள், அதே மாதிரி தேசிய எண்ணெய் இனம், பெற்றோர் பாதுகாவலர் பெயர், வீட்டு முகவரி, இறுதியாக படித்து முடித்த வகுப்பு, அதெல்லாம் வரும். கீழே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள், அதாவது இது என்னென்னா, இது 10ஆம் வகுப்பு முடித்து ஒரு பையன் 11ஆம் வகுப்புக்கு வேறு பள்ளிக்கோ இல்லை அதே பள்ளியிலோ அட்மிஷன் போடுறதுக்காக ஒரு ஃபார்ம் இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க்குனோட இதெல்லாம் கேட்பாங்க. மொத்த மார்க்கு, மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா, மாற்றுச் சான்றிதழ் வேறு ஒன்றும் இல்லை, டிசின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுதான் அது இப்போ இருக்குதா இல்லையா அப்படின்றது, இணைத்துள்ளது அல்லது இணைக்கவில்லை அப்படின்னு போடணும். தாய்மொழி என்னன்னு கேட்பாங்க, மதர் டங் நம்மளோடது. சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழி, அதாவது நம்ம +1 பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 குரூப் இருக்குது. சில ஸ்கூலில் 4 குரூப் இருக்கும், சில ஸ்கூலில் 5 குரூப் இருக்கும். அந்த குரூப் என்ன குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா இல்லை காமர்ஸ் குரூப்பா இல்லை மேக்ஸ் பயாலஜி குரூப்பான்னு சேர்றது தான் அதில் விளக்கத்தில் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு விட்டு மாணவியின் கையெழுத்து அதில் இருங்க. ஆனால் உங்கள் கையெழுத்து போடக்கூடாது, சும்மா ஏதோ ஒரு கையெழுத்து போடுங்க. அடுத்தது காட்சியை கண்டி கவனியுரை எழுதுக. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த படத்துக்குள்ளே ஒரு கதை இருக்கும். ஏற்கனவே நான் 2 இந்த பகுதியோட 2 இயல்லையுமே நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதை எடுத்து எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து செல்ஃபோனை கையில் வச்சுருக்கிறாரு. ஒரு வறியவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு தானம் கொடுக்கறதுக்காக அவர் தானத்தை கேட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு வந்து இடும் பொழுது அதை ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. அப்போ அது வந்து என்னவென்று நீங்கள் ஒரு கைடை வச்சோ இல்லை உங்களோட மெட்டீரியலை வச்சோ படிச்சுக்கோங்க. உங்களோட கற்பனையும் சேர்த்து அதில் எழுதுங்க. அதற்கு முக்கியமாக ஒரு தலைப்பிடுங்க. தலைப்பிட்டால் 5 மார்க்குக்கு 5 மார்க் கண்டிப்பாக கிடச்சிரும். அதிலெல்லாம் எந்த இதுவும் சந்தேகமும் கிடையாது. அடுத்தது கலைச்சொற்கள் அறியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு 2 இயர்லையுமே அதை சொல்லியிருக்கேன். இது 1 மார்க்குக்கு வரும். ஹியூமனிசம், மனிதநேயம், கேபினெட், அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ், பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ், பண்பாட்டு விளிமியங்கள், அறிவை விரிவிசை, யானை சவாரி. இந்த அறிவை விரிவிசை பார்த்தீங்கன்னா 1 மார்க்குக்கு வரும். யானை சவாரி, பாவண்ணன், கல்மரம், திலகவதி, அற்றைத்திங்கள் அவ்வினளவில், நான் முருகேச பாண்டியன். இது பார்த்தீங்கன்னா புத்தகங்களும் புத்தகத்தை எழுத்திய ஆசிரியர்களும். திலகவதி அப்படிங்கிறவங்க திலகவதி IPS அவங்க. இவங்க வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டின் அநேகமாக எனக்கு தமிழ்நாட்டின் முதல் IPS அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்றைக்கும் பல சமூக சேவைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. முதல் பெண் IPS திலகவதி, தமிழகத்தின் முதல் பெண் IPS. இவங்க வந்து நிறைய இலக்கியங்களில் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாங்க. பெண்களின் முன்னேற்றத்திற்கான கதைகளை நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நிகழ்வோட சேர்த்து படித்து பழகிங்க. திலகவதி அவங்கன்னா அவங்க IPS, நம்ம யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கோம் அப்படின்னு படிங்க. அப்போ தான் மனப்பாடம் ஆகும். இந்த உட்காந்து உருட்டுறோம், மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம் அப்படின்ற எண்ணமில்லாமல் படிங்க. ஒரு வாட்டி படித்தா அதை ஏதாவது ஒரு நிகழ்வோட சம்மந்தப்படுத்தி படித்தீங்கன்னா ஈஸியாக மனப்பாடம் ஆகும். அடுத்தது நன்றி மாணவர்களே. இத்துடன் இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறோம். எங்களுடைய சேனல் ஸ்மார்ட் அகாடமி காக்னிசன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தவும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ, உங்கள் உறவினர் வீடுகளில் இருக்கிற மாணவர்களோ மாணவிகளுக்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி
கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கை மேன்மேலும் வளர வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.